ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்குறோம். இன்றைக்கி அதிகாலையிலேருந்து பெட்ரோல் பங்கில் மிகப்பெரிய அளவில் கூட்டம் நின்றுட்டுருக்கு. பெட்ரோல் இங்கே பற்றாக்குறை வந்துருமோன்னு சொல்லி ஒரு பதட்டத்திலே மக்கள் அதிகமாக அடிச்சுட்டு போகிறது நம்ம நல்லாவே தெரியுது. நானும் இன்றைக்கி காலையில் போயிருந்தேன், 6:30 போயிருந்தேன். ஏன்னா வரது வெளியே வரதுக்கு 7 ஆயிடுச்சு. இனிவேஸ் ரெண்டாவது நியூஸுக்கு போவோம். மாம்பழம் பறிக்க சென்ற தொழிலாளி மின்வெளியில் சிக்கி பலி. சிவாஜி கம்பி என நினைத்து மின்வேலி பகுதியை கடக்க முயன்றபோது அவர் மீது மின்சாரம் பாய்ந்தது. ரெண்டாவது நியூஸ். ஊத்தங்கரை அருகே தண்டவாளத்தில் படுத்து முதியவர் தற்கொலை. முதியவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மூன்றாவது நியூஸ் பார்ப்போம். அன்று இந்திரா, நாளை நேரு. நீண்ட நாள் பிரதமர் சாதனையை முறியடிக்கும் நரேந்திர மோடி. 62 ஆண்டு கால நேருவின் சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது. அடுத்த நியூஸ். 25 மாநகராட்சிகளிலும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க வேண்டும். முதலமைச்சர் விஜய் உத்தரவு. அனைத்து மாநகராட்சிகளிலும் 100% குடிநீர் கழிவுநீர் இணைப்புகள் வழங்குவதற்கான பணிகள் தொய்வின்றி மேற்கொள்ளப்பட வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் 20 கூடுதல் சுயேட்சை சின்னங்களை வெளியிட்டது மாநில தேர்தல் ஆணையம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் சின்னங்கள் தொடர்பான முந்தைய அறிவிப்பிலும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் தேர்தலிலும் தமிழ் பெண்ணுக்கு 2ஆம் இடம். 3ஆம் இடத்தில் இருந்த நித்யாராமன் தபால் வாக்குகள் எண்ணிக்கைக்கு பின் 2ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார். அடுத்த நியூஸ். உஜ்வாலா பயனாளிகளுக்கான மானிய கேஸ் சிலிண்டர் எண்ணிக்கை குறைப்பு. மத்திய அரசு நடவடிக்கை. 2022 ஆண்டு முதல் ஆண்டுக்கு 12 சிலிண்டர் வரை ரூபாய் 200 மானியம் வழங்கும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. திருச்சி வழியாக செல்லும் பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றம். திருச்சி, காரைக்கால் டெமோ ரயில் உள்பட பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்படுகிறது. இளம் பெண்ணிடம் 8 பவுன் பறிப்பு. 8 பவுன் நகை பறிப்பு. மர்ம நபர்கள் கைவரிசை. 3 பேரும் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்று விட்டனர். நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்தில் புதிய குட்டி யானை வலம் வருமா? பக்தர்கள் எதிர்பார்ப்பு. காந்திமதி யானை இறந்ததால் நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை குட்டி வாங்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. திருப்பூர் மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளான அரசு பஸ். காரின் மீது மோதாமல் இருக்க டிரைவர் பஸ்ஸை இடதுபுறமாக திருப்ப முயன்றபோது மரத்தில் மோதியது. திருப்பூர் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளி கைது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓகே கைஸ், இன்னைக்கான முக்கிய செய்திகள், கடந்த நைட்டுக்கான முக்கிய செய்திகள் நம்ம சேனலை இப்போ டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். எனிவேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.